சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல கட்ஸ் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ரங்கராஜ் எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. ஸ்ருதி நாராயணன், நான்சி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, படத்தினுடைய நாயகன் ரங்கராஜ் இவர் பிறக்கும் போதே அவருடைய தந்தைய மர்மமான நபர்கள் கொலை பண்றாங்க. அதே போல இவர் வளரும் போது அவருடைய தாய யாரோ மர்மமான முறையில கொலை பண்றாங்க. சிறு வயசுலேயே தன்னுடைய தந்தையையும் தாயையும் இழக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவர் படிச்சு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு. அதற்கு பிறகு தன்னுடைய மனைவி தன்னுடைய பெண் குழந்தையோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா யாரோ பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில அவருடைய மனைவியையும் கொலை பண்றாங்க. தன்னுடைய மனைவி இறப்பிற்கு பிறகு தன்னை தானே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய மனைவியை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அதற்கு பிறகு அவருடைய மனைவியை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க போன்ற கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் பதில் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த கட்ஸ். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் ரங்கராஜ் அப்பா மகன் அப்படிங்கிற 2 கதாபாத்திரத்துல அறிமுக படத்திலேயே நடிச்சிருக்காரு. காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட் இது எல்லா ஏரியாக்கள்லயும் தூள் கலைப்பிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா மொத்த வித்தையை இறக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காதல் சூர்யா போல காதல் காட்சிகள்ல உருகிருக்காரு. அதே போல வேட்டையாடு விளையாடு கமல் போல தன்னுடைய மனைவியின் சடலத்தின் முன்பாக அழுகிற காட்சியில சிறப்பா நடிச்சிருக்காரு. அதே போல கல்லுக்கடையில குத்தாட்டம் போடும் போது பருத்தி வீரன் கார்த்தியை ஞாபகப்படுத்துறாரு. இப்படி படம் முழுக்க தன்னுடைய நடிப்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பார் போல இருக்கு. நடிச்சு தள்ளியிருக்காரு மனுஷன் ரங்கராஜ். அதே போல படத்தினுடைய நாயகி ஸ்ருதி நாராயணன், நான்சி. ஸ்ருதி நாராயணன் பாத்தீங்கன்னா அப்பா கதாபாத்திரத்துக்கு மனைவியா நடிச்சிருப்பாங்க. கிராமத்து பெண்மணியா ரொம்ப அழகா அளவான நடிப்பை கொடுத்திருப்பாங்க. அதே போல நான்சி இவங்களும் பாத்தீங்கன்னா மகன் கதாபாத்திரத்துக்கு ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இவங்களும் தனக்கு கொடுத்த வேலையை குறைவில்லாம நிறைவா பண்ணிருப்பாங்க. மற்ற நடிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை அளவா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு படத்தினுடைய பட்ஜெட்டுக்கும் இந்த படத்துக்கும் என்ன தேவையோ அதை ஒளிப்பதிவாக கொடுத்திருக்காரு. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே கேட்கிற மாதிரி இருக்கு. பின்னணி இசை படத்துக்கு ஏற்ப பயணிச்சிருக்கு. இந்த படத்தை எழுதி இருக்கக்கூடிய ரங்கராஜ் அதாவது பல்வேறு காலகட்டங்கள்ல பார்த்து பழகி போன வழக்கமான கதையை கமர்ஷியல் அம்சத்தோடு கூடிய சில திருத்தங்கள் பண்ணி பல திருப்பங்களோடு விறுவிறுப்பா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த படத்துல அறிமுக படத்திலேயே இயக்குனர் நாயகன் அப்படிங்கிற ரெட்டை சவாரி செஞ்சிருக்காரு. குறிப்பா தன்னுடைய நடிப்புல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய நடிப்புல எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காரோ அதே அளவுக்கு திரைக்கதையிலும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே வந்திருக்கும். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா இந்த படம் கொஞ்சம் வேற லெவல்ல அமைஞ்சிருக்கும். மொத்தத்துல இந்த கட்ஸ் திரைப்படத்துல ஒரு சில குறைகளை நீங்க தவிர்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த படம் உங்களை கவரும். இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.